வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பசும்பொன்னில் புதிய கட்சி அறிவிப்பை வெளியிட்டார் வி.கே. சசிகலா. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது புகைப்படங்கள் அடங்கிய கட்சி கொடியையும் அறிமுகம் செய்தார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பு. மீன்பிடி தடைகால நிவாரணம் 8,000 12,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி. அதிமுகவின் கருணை தொகை அறிவிப்பு நீதிமன்ற அவமதிப்பு செயல். திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அது உதவித்தொகை என மாற்றம். சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிமுக தரப்பில் அறிக்கை. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நினைவு வளைவு திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி பெருமாள்புரத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். என்டிஏ கூட்டணியில் 18 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கோரும் அன்புமணி. 25 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியது பாமக. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைத்தது இந்திய கம்யூனிஸ்ட். தொகுதி பங்கீடு தொடர்பாக 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். ₹5,000 வழங்கி முதலமைச்சர் கொடுத்த மிகப்பெரிய சர்ப்ரைஸால் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. என்டிஏ கூட்டணியில் அம்மாவின் தொண்டர்கள் 99.9% பேர் ஒன்றிணைந்துள்ளனர். விலகி இருப்பவர்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். எந்த நிலையிலும் நான் தனி கட்சி தொடங்க மாட்டேன் என ஓ. பன்னீர்செல்வம் பரபரப்பு பேட்டி. அதிமுகவின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கவே தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கியதாகவும் விளக்கம். டிடிவி தினகரன் பேசுவதை விட தன்னாலும் பேச முடியும். நாகரிகம் கருதி அவர் பற்றி பேசவில்லை. தன்னை பசுந்தோல் போர்த்திய புலி என கூறிய டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் பதிலடி. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தால் வரவேற்பேன் என திருமாவளவன் கருத்து. ஓபிஎஸ் மிகவும் பொறுமைசாலி, அவர் சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும் பக்குவம் கொண்டவர் எனவும் புகழாரம். அதிமுக பாஜக கூட்டணியை குறைத்து மதிப்பிட்டு விஜய் விமர்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. எம்ஜிஆர், ஜெயலலிதா பற்றி பேசி பிரதமர் மோடி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் என விமர்சனம். கூட்டுறவுத்துறை சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டு 100 நாட்கள் கடந்த பின்னும் முடிவுகளை வெளியிடாத திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். கூட்டுறவுத்துறை தேர்வின் முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கட்சி ரீதியாக 4 முனை போட்டி இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக திமுக என்டிஏ அணி இடையேதான் போட்டி என தமிழிசை திட்டவட்டம். உங்கள் வீட்டில் ஒருவன் என கூறும் விஜய் டிக்கெட் இல்லாமல் அனைவரையும் தனது சினிமாவை பார்க்க வைத்தாரா என கேள்வி. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என மேடைக்காக சும்மா காமெடி செய்கிறார் விஜய்.
அதிமுகவின் சுய ரூபம் சுய பலம் என்னவென்று விஜய்க்கு தெரியும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. திமுகவின் அமைச்சர்கள் சொத்து விவரங்கள் வெளியிட கோரும் விஜய் முதலில் அவரது சொத்து விவரங்களை வெளியிட முடியுமா? நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கேள்வி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் கொண்டாட்டம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு 78 கிலோ கேக்கை வெட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வழங்கி இபிஎஸ் உற்சாகம். மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம். நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடிய அதிமுகவினர். முன்னாள் துணைவேந்தரை சஸ்பெண்ட் செய்த உத்தரவை ரத்து செய்த ஆளுநரின் உத்தரவிட்ட விவகாரம். அண்ணா பல்கலை தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் பதிலளிக்க உத்தரவு. யுபிஎஸ்சி குடிமை பணி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. இன்றுடன் அவகாசம் நிறைவடையவிருந்த நிலையில் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை கூடுதல் கால அவகாசம். விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. 2014ஆம் ஆண்டு வைகோ தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில் சொத்துக்களை பாதுகாக்க சம்பளம் வாங்கும் அதிகாரிகள் பணியை முறையாக செய்யாமல் துரோகம் செய்கிறீர்கள். கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ரயில் மற்றும் பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு பயணம் செய்வதால் பரபரப்பு. பிப்ரவரி 27, 28 ஆகிய தேதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா. கச்சத்தீவுக்கு பயணம் செல்லக்கூடிய விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு. ஊட்டி அருகே புலி தாக்கியதில் தோடர் இனத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழப்பு. காட்டுப்பகுதிக்குள் கிடந்த உடலை மீட்டு வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில் 50ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கோலாகலம். நீண்ட வரிசையில் சென்ற பக்தர்கள் பல வகையான பூக்களை அம்மனுக்கு செலுத்தி தரிசனம். செய்யாறில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வசந்த உற்சவ பெருவிழா. 508 பால் குடம் எடுத்தும் தீச்சட்டி மற்றும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. புதுச்சேரி முழுவதும் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பயங்கர ஆயுதங்களுடன் 75 பேர் கைது. குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. பிப்ரவரி 28ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர் மோடி. மார்ச் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல். கேரள மாநிலத்தின் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. பீகாரில் கல்வி நிறுவனங்கள், மக்கள் கூடும் பகுதிகள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகே இறைச்சி, மீன் விற்பனைக்கு தடை. குழந்தைகளிடையே சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் வன்முறை போக்குகளை தடுக்கவும் நடவடிக்கை என துணை முதல்வர் விஜய் சின்ஹா விளக்கம். அரசு நிறுவன கணக்கிலிருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி ஊழியர்கள் மோசடி செய்த 550 கோடி ரூபாய் மீட்பு.
ஹரியானா மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி விளக்கம். மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான போட்டி அட்டவணையை வெளியிட்டது ICC. ஜூன் 12 முதல் ஜூலை 5 வரை நடைபெறவுள்ள தொடரில் 12 அணிகள் பங்கேற்கின்றன.